மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் சிறப்பாக பலன் தரக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் ஆரம்பிக்கும். 11ல் ராகு இருப்பார், 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி, ராசியில் சூரியன் புதன், 2ல் சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, வரிசை கிரமமாக இந்த கிரகங்கள் இருக்கும். எக்ஸப்ட் கேது 5ல் இருப்பார். சந்திரன் இந்த வாரத்தில் 8, 9, 10ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த வாரத்தில் நீங்கள் லாபகரமாக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி செயலை தொடங்குறீங்க இல்லையா, அந்த லாபம்ன்றது 11ஆம் இடம், செயல் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் நல்ல பலன்களை அடைய போகிறீங்க. இதில் மிக சரியாக எக்ஸாக்டாக இந்த பலன்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், இவர்களுடைய உதவி கிடைக்கும். இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியும். அப்புறம் பெரிய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப வழக்கமான ரொட்டீனாக சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாள்லையும் நம்ம செய்கிறத தாண்டி ஏதோ கொஞ்சம் இப்போ நம்ம சக்திக்கு அது பெரிய விஷயம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்போ பிள்ளைகளை நீங்கள் 10th வரைக்குமோ +2 வரைக்குமோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதற்கான விஷயங்கள் அனைத்தும் கூடி வரும். உங்களுடைய படிப்புக்கு ஏதோ கிடைச்ச வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேறு பெரிய நிறுவனத்தில் வேலைக்காக முயற்சி செய்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது நல்லா வளர்க்குறதுக்கு, எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற விஷயங்களை செய்யறதுக்கான அம்சம் இப்போ சாதகமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து செய்து கொண்டே இருக்கணும். அதில் தான் எண்ணம், செயல், சிந்தனை, உழைப்பு அனைத்தும் இருக்கணும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை செய்யாது இருக்கும்போது நிறைய டைம் கிடைக்குது, கொஞ்சம் காசு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ராசியாதிபதி 12ல் சனியோடு சேர்ந்துருக்கார், 11ல் ராகு இருக்கார். அப்போது அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லி தேவையற்ற ஆசை அபிலாஷைகள்லாம் உங்களை இழுத்து கொண்டு போகும். அப்போது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும்.